Hi everyone, in this video we will see fourth sum of subsidiary books 2. So question பார்த்துடலாமா? Enter the following transaction in cash book with discount and cash column of Anand. So இது எத்தனை காலம்மா? டபுள் காலம் கேஷ் புக். எஸ், இதில் வந்து நம்ம இப்போ கேஷையும் பார்ப்போம், அதே மாதிரி டிஸ்கவுண்ட்டையும் சேர்த்து பார்ப்போம். ஓகேவா? ஸோ கொஷின் ஒவ்வொரு டிரான்சாக்ஷனாக பார்த்துடலாமா? 2017 December 1 cash in hand 19,500. கேஷ் இன் ஹேண்ட் என்ன பண்ணணும் சொல்லியிருக்கேன், நெக்ஸ்ட் அதாவது லாஸ்ட் மந்தோடது. அது இப்போ நம்ம அது என்ன பண்ணணும், இந்த மந்த்துக்கு ப்ராட் டவுன் பண்ணணும். ஸோ நம்ம என்ன பண்ணலாம், நவம்பர் மந்தோட வேல்யூ அந்த கேஷ் அமௌண்ட் 19,500 அதை இப்போ இந்த டிசம்பர் மந்த்துக்கு கொண்டு வந்துடலாமா? ஸோ டிசம்பருக்கு 2017 December 1 to பேலன்ஸ் ப்ராட் டவுன் 19,500 வந்து நான் கேஷில் எழுதிக்கிறேன். ஓகேவா? அடுத்தது ஆன் 4th December சோல்டு கூட்ஸ் ஃபார் கேஷ். இதுக்கு என்ன டிரான்சாக்ஷன், என்ன என்ட்ரி எழுதுவோம் ஜேர்னலில்? கேஷ் அக்கௌண்ட் டேட்டா டு சேல்ஸ் அக்கௌண்ட் தானே எழுதுவோம். ஸோ கேஷ் அக்கௌண்ட் டேட்டா டு சேல்ஸ் அக்கௌண்ட் எவ்வளவு? 32,000. அடுத்தது ஆன் 5th கிரெடிட் பர்ச்சேஸ் ஃப்ரம் காந்தி. கிரெடிட் பர்ச்சேஸ் எடுப்போமா? நோ, வி ஷுட் நாட் டேக் கிரெடிட் பர்ச்சேஸ், வி ஷுட் ஒன்லி டேக் கேஷ் டிரான்சாக்ஷன்ஸ், நாட் அ கிரெடிட் ஒன். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் ஆன் 9th received from கோபு 11,800, discount allowed to him 200. ஸோ இதுக்கு என்னமா டிரான்சாக்ஷன், ரிசீவ்ட் ஃப்ரம் கோபுக்கு நம்ம என்ன எழுதணும், கேஷ் அக்கௌண்ட் டேட்டா டு கோபு அக்கௌண்ட் டு டிஸ்கவுண்ட் ரிசீவ்ட் அக்கௌண்ட் 200 அப்படி தானே எழுதணும். நீங்கள் வந்து டிஸ்கவுண்ட் அலவுடுன்னு இருக்கிறதுனால தயவு செஞ்சு கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. நாம் வந்து ஜேர்னல் என்ட்ரி எப்படி எழுதுவோம் அதை பேஸ் பண்ணி நீங்கள் வந்து இங்கே என்ட்ரி போடுங்க. ஓகேவா? அங்கே டிஸ்கவுண்ட் அலவுட் டு ஹிம் கொடுத்துருக்காங்க அப்படின்றதுக்காக நீங்கள் அந்த அலவுட் அப்படின்ற வார்த்தையை பார்த்ததும் நீங்கள் தப்பு பண்ணிடாதீங்க. ஓகேவா? ஆக்சுவலாக நம்ம அதை வந்து அனலைஸ் பண்ணணும், அது யாருக்கு போகுது, நம்ம டிஸ்கவுண்ட் அலோவ் பண்ணியிருக்கோமா ரிசீவ் பண்ணியிருக்கோமான்னு பார்க்கணும். அங்கே என்ன கொடுத்துருக்கு, தெளிவாக கொடுத்துருக்கு பாருங்கள், ரிசீவ்டு ஃப்ரம் கோபு டிஸ்கவுண்ட் அலோவ் டு ஹிம். இப்போ நம்ம ரிசீவ்ட் ஃப்ரம் கோப்புனாலே என்ன டிரான்சாக்ஷன் எழுதுவோம், கேஷ் அக்கௌண்ட் டேட்டா டு கோபு அக்கௌண்ட் எழுதுவோமா? இதில் அடிஷ்னலாக உங்கள் டிஸ்கவுண்ட் வேறு இருக்குது. அப்போ நம்ம என்ன எழுதணும், கேஷ் அக்கௌண்ட் டேட்டா டு கோபு அக்கௌண்ட் டு டிஸ்கவுண்ட் ரிசீவ்டு அக்கௌண்ட் அப்படி தானே எழுதணும். ஸோ நம்ம இப்போ என்ன எழுதலாம், கேஷ் அக்கௌண்ட் டேட்டா டு கோபு அக்கௌண்ட் 11,800, அதே மாதிரி டு டிஸ்கவுண்ட் அக்கௌண்ட், அதாவது டிஸ்கவுண்ட் ரிசீவ்ட் நம்ம பார்த்தோம் இல்லையா டிரான்சாக்ஷனில். ஸோ அதை நம்ம இங்கே 200ன்னு எழுதிக்கிறோம். ஓகேவா? அடுத்தது ஆன் 15th கேஷ் பெய்டு ஃபார் எலக்ட்ரிசிட்டி சார்ஜஸ். ஸோ இதுக்கு என்னம்மா என்ட்ரி எழுதுவோம், எலக்ட்ரிசிட்டி சார்ஜஸ் அக்கௌண்ட் டேட்டா டு கேஷ் அக்கௌண்ட் எவ்வளவு? 12,500. ஸோ என்ன பண்ணலாம், எலக்ட்ரிசிட்டி சார்ஜஸ் வந்து பையில் எழுதிக்கலாமா? பை எலக்ட்ரிசிட்டி சார்ஜஸ் 12,500 எழுதியாச்சு. அடுத்தது ஆன் 17th பாட் கம்ப்யூட்டர் அண்ட் இட்ஸ் ஆக்சசரிஸ் பை கேஷ் 16,800. ஸோ நம்ம இப்போ இது என்னென்னு எழுதலாம், கம்ப்யூட்டர் அக்கௌண்ட் எழுதிக்கலாமா? ஸோ கம்ப்யூட்டர் அக்கௌண்ட் டேட்டா டு கேஷ் அக்கௌண்ட் பை கம்ப்யூட்டர் அக்கௌண்ட் 16,800. அடுத்தது பெய்டு கேஷ் டு காந்தி 19,700 இன் ஃபுல் செட்டில்மெண்ட் ஆஃபீஸ் அக்கௌண்ட். ஆக்சுவலாக காந்திக்கு நம்ம எவ்வளோ தர வேண்டியது இருக்குன்னு பார்க்கலாமா? காந்திக்கு ஆக்சுவலாக நம்ம தர வேண்டிய அமௌண்ட் எவ்வளவு? 20,000. பட் ஆனால் நம்ம இங்கே எவ்வளோ தர மாதிரி இருக்குது, 19,700 ஃபுல் செட்டில்மெண்ட் சொல்லியிருக்காங்க. அப்போ பேலன்ஸ் 300 எவ்வளவு? டிஸ்கவுண்ட். ஸோ நம்ம இப்போ என்ன எழுதலாம், பெய்டு கேஷ் டு காந்திக்கு என்னம்மா டிரான்சாக்ஷன், என்ன என்ட்ரி வரணும், காந்தி அக்கௌண்ட் டேட்டா டிஸ்கவுண்ட் அலோட் அக்கௌண்ட் டேட்டா டு கேஷ் அக்கௌண்ட் அப்படி தானே எழுதுவோம். அதே தான். இப்போ என்ன பண்ணலாம், பை காந்தி அக்கௌண்ட் டேட்டார். அப்போ அது என்னது, 19,700 வந்து கேஷு, 300 வந்து அந்த டிஸ்கவுண்ட். கரெக்டாக? ஸோ பை காந்தி அக்கௌண்ட் 19,700, அதே மாதிரி டிஸ்கவுண்ட் வந்து இந்த பக்கம் 300ன்னு எழுதிக்கலாம். ஓகேவா? நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகாதீங்க, நான் மறுபடியும் ரிப்பீட் பண்ணுறேன். இங்கே டிஸ்கவுண்ட் ரிசீவ்ட் இருக்கேன், நீங்கள் வந்து அந்த 300 அங்கே போடுறீங்களே, இன்னும் அப்படி கிடையாது. நீங்கள் வந்து ஜேர்னல் என்ட்ரியை நல்லா அனலைஸ் பண்ணி பாருங்கள். டிரான்சாக்ஷன் அது ஆக்சுவலாக ரிசீவ்டா இல்லை அலவுடா அப்படின்றது நீங்களே வந்து புரிஞ்சுப்பீங்க அந்த ஒவ்வொரு டிரான்சாக்ஷன் படிக்கும்போது. ஓகேவா? அனலைஸ் பண்ணிவிட்டு எழுதுங்க, அவ்வளோதான். அடுத்தது ஆன் 28th ரிசீவ்டு கேஷ் ஃப்ரம் திருவேங்கடம் 8,900. ஸோ இதுக்கு என்னம்மா என்ட்ரி எழுதுவோம், அதே மாதிரி கீழே டிஸ்கவுண்ட் அலோட் டு ஹிம்னு போட்டிருக்கு. ஸோ ரிசீவ்டு கேஷ் ஃப்ரம் திருவேங்கடம், இதுக்கு என்ன என்ட்ரி எழுதுவோம், கேஷ் அக்கௌண்ட் டேட்டா டு திருவேங்கடம் அக்கௌண்ட் எழுதுவோம்ல, அதே மாதிரி நம்ம கிரெடிட்டில் என்ன எழுதணும், திருவேங்கடத்தோட சேர்த்து டு டிஸ்கவுண்ட் ரிசீவ்டு அக்கௌண்ட்டுன்னு எழுதணும். ஓகேவா? ஸோ கேஷ் அக்கௌண்ட் டேட்டா டு திருவேங்கடம் அக்கௌண்ட் எவ்வளவு? 8,900. அதே மாதிரி டிஸ்கவுண்ட் ரிசீவ்டு கிரெடிட் தானே பண்ணுவோம். ஸோ அதே மாதிரி டூ என்ன பண்ணலாம், டிஸ்கவுண்ட் ரிசீவ்டு தான் வந்து நம்ம திருவேங்கடத்துலேயே அந்த டிஸ்கவுண்ட் ரிசீவ்டு அமௌண்ட்டை போட்டாச்சு. ஓகேவா? அடுத்தது பெய்டு ட்ரேட் எக்ஸ்பென்சஸ் இன் கேஷ் எவ்வளவு? 3,500. இதுக்கு என்ன என்ட்ரி எழுதுவோம், ட்ரேட் எக்ஸ்பென்சஸ் அக்கௌண்ட் டேட்டா டு கேஷ் அக்கௌண்ட் எழுதுவோம் இல்லையா? ஸோ பை ட்ரேட் எக்ஸ்பென்சஸ் அக்கௌண்ட் எவ்வளவு? 3,500 எழுதியாச்சு. ஸோ இப்போ என்ன பண்ணலாம், ரெண்டு சைடுமே டேலி பண்ணணும் இல்லையா? ரெண்டு சைடும் டேலி பண்ணலாம். இப்போ டிஸ்கவுண்ட் ரெண்டு மேலேயுமே வந்து சேம் தான், இங்கேயும் 300 இங்கேயும் 300 இருக்குது.
கேஷில் மட்டும் எவ்வளவு இருக்குது, டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ அந்த டிஃப்ரென்ஸ் அமௌண்ட்டை வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். இந்த பக்கம் தான் வந்து அந்த அமௌண்ட் குறையுது. எவ்வளவு 19,700 குறையுது. ஸோ அந்த டிஃப்ரென்ஸ் வேல்யூவை நம்ம கேரி டவுன் பண்ணணும். கரெக்டாக? ஸோ அந்த மந்தோட லாஸ்ட் டேட் போட்டு பை பேலன்ஸ் கேரி டவுன் 19,700 போட்டிருக்கேன். ஓகேவா? ஸோ இந்த டிஃப்ரென்ஸ் வேல்யூ என்ன பண்ணணும், டேலி பண்ணதுக்கப்புறமா நெக்ஸ்ட் மந்த்துக்கு ப்ராட் டவுன் பண்ணணும். ஸோ நான் என்ன பண்ணியிருக்கேன், ஜனவரி 1 அதாவது டிசம்பர்லேருந்து நெக்ஸ்ட் இயர் ஜான்வரிக்கு மாறணும், நெக்ஸ்ட் மந்த்துக்கு. அதனால் நான் இங்கே வந்து 2018 Jan 1 to பேலன்ஸ் ப்ராட் டவுன் எழுதியிருக்கேன். ஓகேவா? இந்த இயர் வச்சு கூட மார்க் போகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. சென்டம் கெயின் பண்ணுறவங்க தயவு செஞ்சு இயரை கரெக்டாக போடுங்க. இப்போ டிசம்பர் கொடுத்துருக்காங்க, நான் நெக்ஸ்ட் ஜான்வரி மட்டும் போட்டிருக்கேன். இன்னும் யூ ஹேவ் டு மென்ஷன் தி இயர் ஆல்சோ. ஓகேவா?